SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். எழுத்தாளர் ஆரா வெங்கடாச்சலபதிக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருடன் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். எனக்கு நம்ப முடியவில்லை. இலக்கிய விருது என்பது, சாகித்ய அகாடமி விருது என்பது தொடர்ந்து படைப்பு இலக்கியத்துக்கு மட்டுமே பெருமளவில் வழங்கப்பட்டு வரக்கூடிய ஒரு விருது. ஆனால் இந்த நூலினுடைய இலக்கிய தகுதியை அங்கீகரித்து இந்த சாகித்ய அகாடமி நடுவர் குழு இந்த நூலை தேர்ந்தெடுத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நான் பல நூல்களை எழுதியிருந்தாலும் வஉசியிலிருந்து தான் என்னுடைய ஆய்வு பயணம், என்னுடைய கல்வி பயணம் தொடர்கின்றது. ஆகவே வஉசியை பற்றி எழுதிய ஒரு நூலுக்கு, அதுவும் வஉசியினுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கிய நிகழ்ச்சியாக, ஒரு மைய நிகழ்ச்சியாக இருந்த திருநெல்வேலி எழுச்சியை பற்றிய நூலுக்கு இந்த விருது கிடைத்தது என்பது எனக்கு மிக பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. இந்திய சுதந்திர போராட்டத்தை பொறுத்தவரையும் எவ்வளவோ புரட்சிகளும் எழுச்சிகளும் அங்கங்கே தோன்றியிருக்கு. திருநெல்வேலி ஜில்லாவை பொறுத்தவரை நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க, திருநெல்வேலி எழுச்சி அப்படிங்கிறது எந்த அளவிற்கு இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு திருப்பு முனையாக இருந்தது, அது பற்றியான தகவல்கள், ஆய்வுகள் இந்த நூல்ல எவ்வளவு எழுதியிருக்கீங்க? திருநெல்வேலி எழுச்சி எல்லாருக்கும் ரவுலட் சட்டம் தெரியும். காந்தியடிகள் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக சத்தியாகிரகமே நடத்தினார். அந்த சட்டத்தை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட குழு செடிஷன் கமிட்டி என்று பெயர், ராஜதுரோக கமிட்டி, அதனுடைய தலைவராக இருந்தவர் தான் ரவுலட். அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நிகழ்ந்த மிக குறைவான போராட்டங்களில் ஒன்று இந்த திருநெல்வேலி எழுச்சி. பொதுவாக இதனை ஆங்கிலத்தில் திருநெல்வேலி ரயட்ஸ் என்றும், தமிழிலே திருநெல்வேலி கலகம், திருநெல்வேலி கலவரம் என்றும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மையில் அது கலகமோ கலவரமோ அல்ல, அது ஒரு மிக பெரும் மக்கள் எழுச்சி. வஉசி 1908 மார்ச் 12ஆம் தேதி கைது செய்யப்பட்ட உடனே அதற்கு மறுநாள் தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய 2 நகரங்களிலும் மக்கள் தாமாக தன்னியலாக கிளர்ந்து எழுந்தார்கள். அவர்கள் தெருவில் இறங்கினார்கள். கூட்டமாக கூடி அரசாங்க சொத்துக்களை அழித்தார்கள். போலீஸை நேர்கொண்டு எதிர்த்தார்கள். அதைத் தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடந்தது. 4 பேர் இறந்து போனார்கள். நூற்றுக்கணக்கான பேர் கைது செய்யப்பட்டு 100க்கு மேற்பட்டவர்கள் தண்டனை பெற்றார்கள். இந்த எழுச்சியினுடைய மிக முக்கியமான அம்சம், வஉசிக்கு பின்னே சென்றவர்கள் அனைத்து சாதியினர், அனைத்து மதத்தினர். அவர் எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு பிரிவுக்கோ 2 பிரிவுகளுக்கோ மட்டும் தலைவராக இல்லை. அந்த மொத்த மக்களே அவருக்கு பின்பு கிளர்ந்து எழுந்தார்கள். அதனால்தான் அரசாங்கம் ஒரு தண்ட போலீஸ் படையை அங்கே அமைத்தது. அதாவது ஒரு பெரிய போலீஸ் படையை மக்களை ஒடுக்குவதற்காக நிறுத்தி அந்த போலீஸ் படைக்கான வரியை, அந்த செலவை மக்களிடமிருந்தே வசூலித்தது. அதாவது மொத்த மக்களுக்கும் தண்டனை விதித்தது. அதாவது நீதிமன்றத்தில் ஒரு 100 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது போகாமல் அந்த ஊர் மக்கள் அனைவரையுமே தண்டித்தது. அந்த வகையில் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.